தக்காளி வச்சு தயிர் பச்சடி இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா இன்னைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாதத்துக்கும் டிஃபனுக்கும் அட்டகாசமா இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூட கடுகு பருப்பு, ஜீரகம், மிளகாத்தூள், பெருங்காயம்லாம் சேர்த்துருங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே 4 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி வந்து பொடியா நறுக்கி சேர்த்துருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி குழைவா வர வரைக்கும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் பச்சடிக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் தக்காளி வந்து நல்லா வேக விடுங்க. இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து குறைன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது கூட புளிக்காத தயிர் சேர்த்துருங்க. நான் வந்து மொத்தத்துக்குமா 1/2 கப் தயிர் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, சாதம் டிஃபனுக்கு வந்து காய்கறியே சேர்க்காம அட்டகாசமான டேஸ்ட்ல தக்காளி தயிர் பச்சடி ரெடி.